الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله مولانا العلي العليم. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் அவனுடைய இறை கட்டளையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதற்கும் பாவமான காரியங்களை விட்டு முழுமையான முறையில் தவிர்ந்து கொள்வதற்குண்டான அருளையும் பாக்கியத்தையும் தௌஃபீக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். சங்கை குறித்தானவர்களே, அல்லா ஜல்ல ஷனஹு தஆலா ஹஸரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பெரிய இறைநேசர். அவங்க தன்னுடைய மகனாருக்கு நீண்ட உபதேசங்களை செய்கிறாங்க. அவருடைய பெயரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லுக்மான் என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான் 21வது ஜுஸூல. நம்ம எப்போதும் வளமையாக வெள்ளிக்கிழமை தோறும் சூரத்து சஜ்தா ஓதுறோம்ல, அதற்கு முந்தைய சூறா ரூம் சூறாவுக்கு அடுத்த சூறா இந்த சூறா லுக்மான் சூறா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு செய்த நீண்ட உபதேசங்களை அடுக்கடுக்காக தொடர்படியாக சொல்கிறான். அதில் அல்லாஹ் இப்படியும் ஒரு செய்தியை சொல்கிறான், அக்கிமி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் நபிமார்கள் வந்தாங்க, ரசூல்மார்கள் வந்தாங்க. எதற்கு வந்தாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தை, தௌஹீதுடைய கலிமாவை மக்களுக்கு எத்தி வைத்து அல்லாஹ் என்ன சொன்னானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தன்னுடைய உம்மத்துமார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தாங்க. எத்தனை நபிமார்கள் வந்தாங்க நமக்கு தெரியுமா? தெரியும். எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அடுத்த ரசூல்மார்கள் வந்தாங்க. ரசூல்மார்கள் எத்தனை பேர் தெரியுமா? எப்படி பத்ர் சஹாபாக்கள் 313 பேரோ அதே போல ரசூல்மார்கள் 313 பேர்கள். இந்த நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நபினா யார், ரசூல்னா யார், அது தெரிஞ்சுக்கிறணும்ல. நபி என்று சொன்னால் அவர்களுக்கென்று தனி மார்க்கம், தனி ஷரியத் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முந்தி நபி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை, ஷரியத்தை தன் மூலியமாக வலுப்படுத்துவாங்க. அதை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஆணித்தரமாக அதன்படி வழி நடத்துவாங்க. ரசூல்மார் என்று சொன்னால் நபிமார்களையும் தாண்டி அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருப்பான். அவர்களுக்கு கூடுதல் பணி இருக்கும். 2 பேருமே பணி ஒன்று தான். இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கிறது தான் 2 பேருக்குமே பணி. ஆனால் கூடுதல் பொறுப்பு இருக்கும். அவர்களுக்கென்று அல்லாஹ் தனி ஷரியத்தை கொடுத்துருப்பான். அவர்களுக்கென்று அல்லாஹ் வேதங்களை கொடுத்துருப்பான், சுஹுஃபுகளை கொடுப்பான், ஏடுகளை கொடுப்பான். இப்படி தனி அந்தஸ்து பெற்றிருப்பாங்க 313 ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் இது போன்ற பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இவங்களுக்கென்று தனி மார்க்கம், தனி ஷரியத்து, இப்படி தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ரீதியை கொடுத்திருப்பான். அதிலும் குறிப்பாக 5 நபிமார்கள், 5 ரசூல்மார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். அவர்களுக்கு பேர் உலுல் அஸ்ம் என்று சொல்லுவாங்க, உறுதி மிக்கவர்கள் என்று அவர்களுக்கு பேர். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதில் அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து 6 உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதி மிக்கவர்களாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். முந்தி உள்ள ஷரியத்துமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்துப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய மார்க்கத்தில் மது என்பது அவங்களுக்கு ஹலாலாக இருந்துச்சு. எல்லாரும் என்ன செய்வாங்க? ரோட்டில் மது குடிக்கிறது, வீட்டில் மது குடிக்கிறது, எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரையும், முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரையும் மது என்பது முழுமையான முறையில் ஹராமாக்கப்பட்டுருச்சு. அதுதான் முந்தி உள்ள சமுதாயத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
இது போன்ற அவங்களுடைய ஷரியத்தில் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் ஏதாவது ஒரு கரை நஜீஸ் பட்டுருச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய ஆடை என்ன செய்யணும், எந்த இடத்துல ஆடையில் நஜீஸ் பட்டிருக்கோ அதை அப்படியே கத்தரிச்சு தூக்கி வீசிடணும், அப்படியே கட் பண்ணி தூக்கி வீசிடணும். ஆனால் நம்முடைய ஷரியத்தில் என்ன, அந்த இடத்துல நஜீஸ் போட்டுருச்சா என்ன செய்யுங்க, தண்ணியை ஊற்றி கழுகுங்க. வாடை வரதா சோப்பு போட்டு நறுமணங்களை போட்டு என்ன செஞ்சிருங்க, நல்லா தேய்ச்சி விட்டு அந்த வாடையும் மலுக்கும் போகும் அளவுக்கு செஞ்சுட்டீங்க, அதை பயன்படுத்திக்கலாம். இப்படி முந்தி உள்ள சமுதாயத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் உம்மத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 5 நபிமார்கள் ரொம்ப உறுதி மிக்கவங்க, உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளை கொண்டவங்க. அப்படிப்பட்ட அந்த உறுதி மிக்க என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்ல வர்றோம். அகிமி ஸலாத்த, அவர்கள் செய்த பணிகளில் முதல் பணி என்ன, தொழுகையை சரிவர் நிலைநாட்டுவது, தொழுகையை சரியான முறை நிலைநாட்டுறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ நீ இதை படிப்பா படின்னு சொன்னால் அவருடைய இஷ்டம், எந்த படிப்பு வேணால் படிச்சுக்கிறலாம், அவர் எந்த கோர்ஸை வேணால் எடுத்துக்கிறலாம், இது ஒரு இஹ்தியார், இது ஒரு விருப்பம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம் நீ இதை தான் படிக்கணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது. ஊருக்கு போகிறோம், நீ இங்கே வேணால் சாப்பிட்டுக்க, அந்த கையில் காசு வச்சுக்க, இங்கே வேணால் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க. நீ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், நீ இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புறம். இப்போ நம்ம அவருக்கு ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்துடணும், எப்படி வேணால் வாழ்ந்துக்கிறலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் நீ இப்படி தான் இருக்கணும் என்று அவரை ஒரு கட்டுக்குள் வச்சுக்கிறது ஒரு விதம். அது மாதிரி தான் தொழுகுங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் தொழுகுங்க, நேரம் கிடைக்கும்போது சரியான முறையில் தொழுதுக்கிறங்க அப்படிங்கிறது, எந்த இடத்துல வேணாலும் தொழுதுக்கிறங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் அகிமி ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உறுதியாக தொழுகை நிலைநாட்டுங்கள். அவ்வலன் வக்து, பாங்கு சொல்லப்பட்ட உடன் என்ன செய்யறது, பள்ளிவாசலுக்கு ஓடோடி வர்றது. முதல் வக்துல இமாம் தொலை வைக்கும் போது தக்பீர் தஹரீமாவோடு அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டும் போது பின்னாடி என்ன செய்யறது, முக்ததீன் என்று நாம் தக்பீர் கட்டுறது. இதுதான் சரியான முறையில் தொழுகை நிலைநாட்டுறது, இதுதான் சரியான முறை நிலைநாட்டுறது. அப்புறம் தொழுதுக்கிறலாம், இல்லை நேரம் கடத்தி தொழுதுக்கிறலாம். இப்போ பார்க்கும் உதாரணத்துக்கு இப்போ ஃபஜ்ருடைய வக்து பாங்கு சொன்னதுலேருந்து இப்போ நம்ம காம சொல்கிற வரையும் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சுக்கிறோம். இது எவ்வளோ நேரம் தொழுதுக்கிறலாம், பாங்கு சொன்னோனையும் தொழுதுக்கிறலாம், இல்லை அவ்வல் வக்துலேயும் தொழுது சிறப்பானது. இப்போ அதே மாதிரி லுஹருக்கு நேரம் இருக்குது, லுஹர் டு அசரு, அசர் டு மகரிபு, மகரிபு டு இஷா, இஷா டு ஃபஜர் தான் நீண்ட நேரம் இருக்குது, எப்போ வேணால் தொழுதுக்கிறலாம். ஆனால் இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டவுடன் இமாம் ஜமாத்தோடு சரியான முறையில் தொழுகை நிலைநாட்டுவது, இதுதான் அகிமி ஸலாத்த, தொழுகையை சரியான நிலைநாட்டுவது என்பதாக அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரணும்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த உலுல் அஸ்ம் என்று சொல்ல உறுதி மிக்க அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த செய்திகளில் இந்த நிலைமையெல்லாம் அல்லாஹ்வோட இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். இப்போ தொழுகையை சரிவர் நிலைநாட்டு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த வக்தில் தொடர்ந்து உடையாடுறது, நமக்கு பல வேலைகள் இருக்கும், பல நிலைமைகள் இருக்கும். அப்போ ஊருக்கு போனாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் தொழுகை முந்தி பிந்தி ஆகும். ஆனால் கலா ஆகிறது கிடையாது, முந்தி பிந்தி தொழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படித்தான் ஒரு உஸ்தாத் நமக்கு சொன்னாங்க. அவங்க பள்ளியில் இமாமத் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தொழுகைக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு சாலிஹான மனிதர், தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை தெரிஞ்சவங்க, அவங்க ஒரு வாத்தியார், அவங்க இல்லாத நேரங்களில் இமாம் வராத நேரங்களில் அவங்க தான் தொழு வைப்பாங்க. அப்படி அந்த அஜர்த்து ஊருக்கு போகும்போது ஒரு வாரம் 10 நாள் என்ன செய்ய ஊருக்கு போகிறாங்க. அப்போ அந்த வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி தொழுகைக்கு பார்த்துக்கிறங்க. அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லா வக்தும் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர், தொழுகையாளி. அவங்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து பள்ளியாசலுக்கு வந்து தொழு வைக்கிறாங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அஜர்த்து கையை பிடிச்சி, அஜர்த்து இனிமே இந்த மாதிரி பொறுப்புலாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, என்னால் சரியாக எந்த வேலைக்கும் போக முடியல, எனக்கு தூக்கமே இல்லாமல் போயிருச்சு, காலைல இப்போ நைட்டு படுத்தா சும்மா முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, டயத்தை பார்க்குறேன், தூங்கிட்டுனா என்ன செய்யறது, அதே மாதிரி லுஹர் தொழுது படுக்க முடியல,
என்னுடைய வேலைகள் சரியான முறையில் போக முடியல. இப்படி ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இமாமத் என்பது. சில பேர் சொல்லுவாங்க, இமாம் அஜித்துக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது, 5 வகுத்து தொழு வைக்கிறது தான், மோதினக்கா என்ன வேலை இருக்குது, பாங்க சொல்றது தான், இதை விட வேற என்ன வேலை அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு கேவலமா எளிமையான முறையில் பேசுவாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது இயற்கை சொல்லக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயம் அதிகமாக அவருடைய கல்புல இருக்கக்கூடிய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு நல்லடியார்களை, அல்லாஹ்வுடைய பணியை செய்யக்கூடியவர்களை சாதாரணமான முறையில் நினைப்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு முஃமினுடைய கண்ணியம் என்பது காபாவை விட உயர்ந்தது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காபா என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அந்த இறை இல்லத்தை காண்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ் இடத்துல போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காபாவை தாண்டி ஒரு முஃமினுடைய கண்ணியம் பெரியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் என்ன செய்யக்கூடாது, கேவலமாக ஏளனமாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்படி செய்வது குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய தொழுகை சரியான முறையில் அவ்வலன் வக்து இன்னும் குறிப்பா எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, பள்ளியில் வந்து இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுகுவது தான் தொழுகை நிலைநாட்டுவதற்கு உண்டான சிறப்பு கிடைக்கும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்ல ஜல்லஷானஹு தஆலா இந்த உறுதிமிக்க இந்த ஈமானுடைய பாக்கியத்தில் தொழுகையை சரிவர இமாம் ஜமாத்தோடு அவ்வலன் வக்தி தக்பீர் தஹரீமாவோடு நம்முடைய இறுதி மூச்சு வரை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோம் அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.